வணக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நாம நேராக விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 44ஆம் சங்கீதத்தோட ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பயணத்தை, அதாவது துயரத்தின் அந்த உணர்ச்சிகரமான வளைவு பத்தி பார்க்க போறோம். இது சும்மா பழங்கால வார்த்தைகள் கிடையாதுங்க. மனிதர்களோட வலிகள், அவங்க கேக்குற கேள்விகள், விசுவாச போராட்டங்கள்னு எல்லாத்தையும் அப்பட்டமா படம் பிடிச்சு காட்டுற ஒரு அற்புதமான தொகுப்பு இது. ஒருத்தரோட ஆழமான மனவேதனையிலிருந்து எப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு இந்த சங்கீதம் நம்மை கொண்டு போகுது அப்படிங்கறத நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே சரியா செஞ்சிருப்பீங்க, ஆனா கடவுள் உங்களை அப்படியே கைவிட்டது மாதிரி நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? பல நேரங்கள்ல நாம ரொம்ப நேர்மையா வாழ்ந்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல வரும் இல்லையா? கடவுள் அமைதியா இருக்கார்னு தோணுற அந்த இருண்ட தருணங்களை நீங்க எப்பவாவது சந்திச்சிருந்தா கண்டிப்பா இந்த 44ஆம் சங்கீதம் உங்களுக்காக எழுதப்பட்டதுதான். அந்த தெய்வீக அமைதியையும் அதனால நமக்குள்ள ஏற்படுற அந்த தவிப்பையும் இது ரொம்ப ரொம்ப துல்லியமா பேசுது. பகுதி 1. கடந்த காலத்தின் நினைவுகள். சங்கீதக்காரன் தன்னோட துயரத்தை எடுத்த உடனே சொல்லாம முதல்ல கடந்த கால நினைவுகள்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்ப அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய நெருக்கடியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்க கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும். பூர்வ நாட்கள்ல, அதாவது அந்த காலத்துல கடவுள் செய்த அற்புதங்களையும் வல்லமையான செயல்களையும் அவங்க முழு நம்பிக்கையோட நினைவு கூறுறாங்க. இதுதான் அவங்களோட விசுவாசத்துக்கு ஒரு ரொம்ப வலுவான அடித்தளமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு சொல்றது நம்மளோட தலையாய கடமை. இதத்தான் எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு இந்த முதல் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட கடந்த கால வெற்றிகள் எதுவுமே அவங்களோட சொந்த திறமையால கிடைக்கல அப்படிங்கிறது தான். 3ஆம் வசனம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்க பட்டயத்தால தேசத்தை கட்டிக்கொள்ளல, அவங்க பலமும் அவங்கள காப்பாத்தல. மாறாக கடவுளோட வலது கரமும் அவரோட முகத்தின் பிரகாசமும் தான் அவங்கள காப்பாத்துச்சு. ஆமாங்க, நம்ம திறமையால இல்ல, கர்த்தரோட கிருபையால மட்டும்தான் நம்ம வெற்றி அடைறோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். 4ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் கடவுளுக்குள்ள ரொம்ப மேன்மை பாராட்டி அவர் நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான அதிர்ச்சி. 9ல இருந்து 16ஆம் வசனங்கள்ல அதே நபர் கடவுளால் நிராகரிக்கப்பட்டதாகவும் கேலிக்குள்ளானதாகவும் ஃபீல் பண்றாரு. இந்த எதிர்பாராத சடங்கான மாற்றம் மனித வாழ்க்கையில இருக்கிற யதார்த்தமான ஏற்ற இறக்கங்கள்ல நமக்கு அப்படியே உரிச்சி காட்டுது. பகுதி 2. தற்போதைய நெருக்கடியும் துயரமும். இங்க திடீர்னு சங்கீதத்தோட டோன் அப்படியே மாறி வலியாவும் கண்ணீராவும் மாறுது. தாங்கள் முற்றிலுமா தள்ளிவிடப்பட்டதாகவும் சிதறடிக்கப்பட்டதாகவும் சங்கீதக்காரன் ரொம்ப வேதனையோட கதறாரு. ஒரு காலத்துல பெரிய வெற்றிகளை கண்ட மக்கள் இப்ப சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நிந்தையா நிக்கிறது எவ்வளவு பெரிய வலி இல்லையா? இந்த வசனங்கள்ல இருக்கிற அந்த யதார்த்தமான வழி நிச்சயமா நம்ம மனசை உலுக்கிடும். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்களை ஆடுகளை போல இரையாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. தாங்கள் எந்த மதிப்புமே இல்லாம இலவசமா விற்கப்பட்டதாகவும் வெட்டப்படுற ஆடுகளை போல கைவிடப்பட்டதாகவும் உணர்றாங்க. ஒரு மனுஷனோட உச்சக்கட்ட விரக்திய இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த 44ஆம் சங்கீதத்தோட புலம்பல வேத வல்லுனர்கள் யோபுவின் சரித்திரத்தோட ஒப்பிடுறாங்க. யோபு தன்னோட கடுமையான கஷ்டத்துல கர்த்தரை எப்படி குறை சொன்னாரோ அதே மாதிரிதான் இந்த பகுதியும் அமைஞ்சிருக்கு. மனிதன் ரொம்ப ஆழ்ந்த துயரத்துல இருக்கும்போது கடவுளை குறை கூறுவது ஒரு சாதாரண மனித இயல்பு அப்படிங்கறத இது காட்டுது. யோபு 19ஆம் அதிகாரத்துல நாம பாக்குற அதே போராட்டமும் கேள்விகளும் தான் இங்கேயும் எதிரொலிக்குது. சரி, இதோட ஆழமான இறையியல் உண்மை என்ன? இத நாம ஒரு 3 படிகளா பார்க்கலாம். முதலாவது, இது கடவுள் நம்மை கைவிட்டதற்கான அடையாளம் கிடையாது. ஆமா, மனுஷன் கடவுளை குறை கூறுவது உண்மைக்கு புறமான ஒரு விஷயம். 2வது பாத்தீங்கன்னா, தேவன் நம்மை இன்னும் அதிகமா பரிசுத்தமாக்குவதற்காகவே பல நேரங்கள்ல இந்த மாதிரி பாடுகளை அனுமதிக்கிறார். 3வது, கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். நம்ம பாடுகள் ஒருபோதும் வீண் போறதே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் தெய்வீக நோக்கம் இருக்கு. பகுதி 3. உபத்திரவத்திலும் மாறாத விசுவாசம். இவ்வளவு பெரிய அழிவுகள், ஏமாற்றங்கள் வந்த போதிலும் 17லிருந்து 19 வரையிலான வசனங்கள்ல வெளிப்படுற அந்த மக்களோட விசுவாசம் உண்மையிலே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. அவங்க மரண இருளினால மூடப்பட்டு வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல நொறுக்கப்பட்டிருந்தாலும் அவங்க தங்கள் கடவுளை மறக்கவே இல்ல.
அவருடைய உடன்படிக்கைக்கும் துரோகம் பண்ணல, இவ்ளோ பெரிய துயரத்திலையும் அவங்க இதயம் பின்வாங்கல அப்படிங்கிறது எப்பேற்பட்ட உறுதி. இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? அதாவது அவங்க ரகசியமா சிலைகளை வணங்கியிருந்தா எல்லாவற்றையும் அறிஞ்சு கடவுளுக்கு அது தெரியாமலா இருந்திருக்கும்? தங்களோட உத்தமத்தை அவங்க ரொம்ப தைரியமா கடவுளுக்கு முன்பாக நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 22வது வசனத்துல ஒரு அதிர்ச்சியுற்ற உண்மை அவங்க சொல்றாங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அதாவது அவங்க செஞ்ச தப்புக்காக தண்டிக்கப்படல, மாறாக கடவுளோட பேருக்காகவே அவங்க இந்த துன்பங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வசனம் அப்பட்டமா ஒத்துக்குது. இது முழு வேதாகமத்திலயும் இருக்கிற மிக வலிமையான ஒரு இறையியல் இணைப்புக்கு அப்படியே ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பழைய ஏற்பாட்டின் வலி நிறைந்த புலம்பல் தான் புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதின மிகச்சிறந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்கே அடித்தளமா அமையுது. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்ல? இந்த 44ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை தியானிச்சுதான் ரோமர் 8:35 39 வரைக்கும் பவுல் எழுதியிருக்காரு. பாடுகளோ வியாக்குலமோ துன்புறுத்தலோ எது வந்தாலும் சரி, அதை நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த மாபெரும் புதிய ஏற்பாட்டு உறுதிமொழி இந்த சங்கீதத்தோட வழிகள்ல இருந்துதான் பிறந்திருக்கு. பகுதி 4. தேவனை நோக்கிய ஜெபம். இந்த சங்கீதம் இறுதியா ஒரு ஜெபத்தோட நிறைவடையுது. தங்களோட துயரம், குழப்பம் மற்றும் அசைக்க முடியாத விசுவாசம் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அவங்க கடவுளை நோக்கி ரொம்ப அவசரமான ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. அவங்க மனுஷங்க கிட்ட உதவி தேடல, மாறாக தங்கள் வழிகளை நேரா தங்களை படைச்சவங்க கிட்டேயே கொண்டு போறாங்க. அவங்க ஜெபிக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, விழித்துக்கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதீரும், உமது கிருபையை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். இது எவ்வளவு உண்மையான, மனசு தொடுற ஒரு ஜெபம். தங்களோட ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிற அந்த நிலையிலையும் அவங்க கடவுளோட அந்த கிருபையை மட்டுமே சார்ந்துகிட்டு அவரை எழுந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கெஞ்சுறாங்க. சோ இந்த முழு ஆய்விலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். என்ன வந்தாலும் நம்புவேன். யோபுவோ பவுலோ இல்ல இந்த சங்கீதக்காரனோ இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு உறுதி இதுதான். சூழ்நிலைகள் நமக்கு எதிரா மாறினாலும் சரி, நம்ம எதிர்பார்க்காத துயரங்கள் நம்மை சூழ்ந்தாலும் சரி, தேவன் நம்மை பரிசுத்தமாக்குறார் அப்படிங்கிற நம்பிக்கையோட எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்புவதற்கு நாம கத்துக்கணும். இதுதான் உண்மையான அசைக்க முடியாத விசுவாசம். இறுதியா இந்த விளக்கத்தை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். அடுத்த முறை நீங்க கடவுளின் மௌனத்தை சந்திக்கிற ஒரு இருண்ட காலகட்டத்தை கடந்து செல்லும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த 44ஆம் சங்கீதக்காரனை போல கடந்த கால நன்மைகளை நினைவு கூர்ந்து எனக்கு என்ன வந்தாலும் சரி நான் அவரை நம்புவேன் அப்படின்னு உங்களால உறுதியா நிக்க முடியுமா? இந்த சங்கீதத்தோட ஆழமான உணர்வுகளையும் விசுவாசத்தையும் உங்க சிந்தனைக்கு நான் விட்டுடுறேன். இந்த வேத பகுதியை இன்னும் ஆழமா படிக்கிறதுக்கு இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி.